அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கோச்சார ரீதியாக ஏற்பட போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கோச்சார ரீதியாக இப்போ புதனும் ராகுவும் ஒன்றா கூடியிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறத கூட மிஸ்கம்யூனிகேஷன் அதிகமாக ஏற்படும். காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீடு மீனம், அது விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய விரய ராசி. அது மகரத்துக்கு 3ல் அங்கே இருக்கும்போது நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுதான் கோச்சார ரீதியாக அப்படி இருக்குது புதன் ராகுடைய அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக புதன் 6க்கும் 9க்குரியவர் 3ல் அமரும்போது தேவையற்ற அலைச்சல், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை, பார்த்து கொள்ள வேண்டும். அதேமாரி உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் காதலியிடம், உங்கள் காதலனிடம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சின்னதாக சாதாரணமாக பேசுகிற விஷயமே தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரி, இது மாதிரியான விஷயங்கள் ஒன்று. குருவுடைய இடமாற்றம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சென்றவுடன் மனசு சாந்தமாகிவிடும், காதலில் வெற்றியடைய வைக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். ஒரு சிலர்கள் காதல் தோல்வி அடைந்தவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், புதிய நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், திருமணமாக வாய்ப்பு ஏற்படும். மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்தவுடன் பெரிய அளவில் மாற்றங்கள் கொடுக்கும். 5ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாவித பாக்கியத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புது புது தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ஐடி, கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும். மிக முக்கியமாக ரொம்ப நாளாக உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், அஷ்டமாதிபதி சூரியனுடன் குரு கூடுவார். அப்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆனால் மனசு மட்டும்தான் கொஞ்சம் பலவீன நிலையை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். ஏன், என்னாச்சு, என்னென்று சந்தேகங்கள் எழுப்பும். அந்த சந்தேகங்கள் எதிர்மறை எண்ணங்களை எழுப்பும்போது தேவையில்லாத வழிகளை ஏற்படுத்தும், ஏமாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய வாய்ப்புகள், வளர்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அவர்களால் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் நீங்கள் உங்களை அறியாமல் அவர்களை வெறுக்க வைக்கும். அதுபோன்ற செயல்களை நீங்கள் ஒருபோதும் செய்துவிடார்கள். அவர்கள் செய்தாலும் மன்னித்து விடுங்கள். காரணம், ஆப்போசிட் இருக்கிற சந்திரன் அடிக்கடி மனசு மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அடிக்கடி மனசு மாறிக்கொண்டே இருந்தால் என்னாகும்? தேவையற்ற பயம், அச்ச உணர்வு தானே ஏற்படும். அதே அச்ச உணர்வு தான் ஏற்படுத்தும் என்பதால் முடிந்தவரை நீங்கள் பய உணர்வை ஏற்படுத்திக்க வேண்டாம். கடுமையாக பேச வேண்டாம், நிதானமாக பேசுங்கள். உங்கள் நண்பர்களிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் மனைவியிடம். அடுத்தபடியாக புதிய விஷயங்களில் உங்களுக்கு வராத பண வரவெல்லாம் ஏற்படும். 2க்குரிய சூரியன் குருவுடைய காலில் உட்காந்துட்டார், குருவுடைய நட்சத்திரத்தில். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீடுன்னும் போது வெளிநாட்டு பணம். அப்புறம் மகர ராசிக்கு 12க்குரியவராகவும் குரு வருவார். அவர் அந்த நட்சத்திரத்தில் சனி உட்காரும்போது வெளிநாட்டு பணம் கிடைக்கும், வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் வந்த வேகத்தில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால் தப்பித்தவரை உடன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, ஷார்ட் டைமில் ஏதாவது பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் எதிலையும் ஈடுபட வேண்டாம். ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்க வைக்கும். அவசரப்பட்டு அதில் எதிலும் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதே போல் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் நான் சொல்லித் தருகிறேன் என்று யாராவது உங்களுக்கு பணம் கேட்டால் கொடுக்காதீர்கள். அதேமாரி புதிய முயற்சி செய்வோம் என்று அவங்க ஈகோவை டச் பண்ணுவாங்க. நல்லா பணம் ரெடி பண்ண முடியாது, சரி விடு, இல்லைன்னா விட்டு போடணும். அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் துளி அளவு கூட அதுக்கு செவி சாய்ச்சிடாதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. பரவாயில்ல, நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போ, எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தது உங்களுக்கு குரு 5ல் வராரு,
9ஆம் பார்வையில் மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசியை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவடைய வச்சிரும். தெளிவடைய வச்சுட்டாலே என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற உங்களுக்கு புரிதல் உண்டாக்கும். புதிய வழிகள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பேசாத நண்பர்களும் பேசுவாங்க. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக இங்கே சுக்கிரன் அடுத்த 4ஆம் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிச்சயமாக பிளாட்டு வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க வைக்கும். ஏராளமான செல்வங்கள் குவிவதற்கான நேரம் இது. அடுத்தபடியாக குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் 5இல் அமரக்கூடிய குரு உங்களுக்கு பாசிட்டிவான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 5இல் வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணம் கூட வந்துடும். மிக முக்கியமாக நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டைமில் வாங்குறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வீடு வாகனம் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லோன் அதிகமாக வாங்கிடாதீங்க. ஏன்னா கடன் வாங்கும்போது தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும். ஏன்னா பாதகஸ்தானத்தை தான் பார்க்குறாரு 9ஆம் பார்வையில் 7ஆம் பார்வையில். அதனால் கடன் வாங்குற போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். அதேமாதிரி மற்ற நண்பர்களுக்கும் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, குறைச்சிக்கிங்க. ஏன்னா சில நேரங்களில் சில பேருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் பெரிய தொகையாக நீங்கள் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்தமாரி விஷயங்களை மாட்டும்போது மீள்வதற்கு கடினமாக இருக்கும். ஓகேங்களா? இது பகுதி 1. பகுதி 2இல் அடுத்த பலன்களை சொல்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். எழுதிவிட்டு தெளிவான பலனை உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.